ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பொடி செட் தோசா வித் வடகரி. இது செம்மையான ஒரு காம்போ, சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் செட் தோசைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ செட் தோசை கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இட்லி அரிசி ஒரு 2 கப், அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா 2 கப் இட்லி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, உரத்தால் உளுத்தம்பருப்பு 1/2 கப் இந்த 2 கப் இட்லி அரிசியோடு ஊற வச்சுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம் தண்ணியில் போட்டு, அது கூட அந்த அவுல் சொல்லுவாங்க இல்லைங்களா, வெள்ளை அவுல். ஸோ அது ஒரு 1/4 கப், 1/4 கப் அளவுக்கு அதை செப்பரேட்டாக ஒரு பவுலில் அவுல் செப்பரேட்டாக ஊற வச்சுருங்க. அண்ட் இட்லி அரிசியும் உளுந்து வெந்தயம் இது ஒரு செப்பரேட்டான ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு, ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் 4 to 5 hours நீங்கள் இதை நல்லா ஊற வைக்கணும். அரிசியையும் நல்லா பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த வடகரிக்கு தேவையானது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்னா தால் அதை எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு சென்னா தால் எடுத்துக்கிட்டு, அதை அது கூட ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் 3, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ், அண்ட் 1 கப் அளவுக்கு சென்னா தால், கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு இதை ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு, அது கூட நம்ம அந்த வடகரி செய்கிறதுக்கு என்னென்ன மற்ற பொருள்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், பெருசு. ஸோ இதுக்கு பூண்டு நிறைய தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், கோகனட் வச்சுருக்கேன், கிரேட்டட் கோகனட். தென் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். தென் பட்டை, கிராம்பு, அண்ட் பச்சை மிளகா ஒரு 4-5 நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், நடுவில் வெட்டி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 1/2 inch இஞ்சி போட்டிருக்கேன். தென் ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய். அதுக்கப்புறம் உடச்சக்கடலை தேவைப்படும், அது உடச்சக்கடலை ஒரு 1/2 கப் உடச்சக்கடலை. அது இல்லாமல் முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா மாதிரி ஒரு திக் பேஸ்ட் ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 கிராம்பு, ஒரு பெரிய பட்டை துண்டு, அப்புறம் ஒரு 3-4 ஏலக்காய், அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பூண்டு 6-7 பூண்டை இடிச்சிட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆயில் இல்லாமல் வெறுமனே ஒரு பேன் எடுத்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இஞ்சி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி துண்டுகளை சேர்த்து, ஜிஞ்சர் அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஒரு 1 minute நீங்கள் வறுத்தா போதும். ஒரு 1 minute டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பச்சை மிளகா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கீனி போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதையும் நீங்கள் இந்த பேனில் போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அது கூடவே முந்திரி பருப்பு 1/4 கப் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறமா அரை கப்பு வந்து உடச்ச கடலை, ரோஸ்டட் சென்னா தால் உடச்ச கடலை. ஸோ அதையும் வந்து அரை கப்பு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க பேன்லேயே. அண்ட் இது கூட லாஸ்ட்டாக வந்து ட்ரை ரெட் சில்லி, காஞ்ச மிளகா. உங்கள்கிட்ட ரவுண்டு மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்டு மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காரம் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதில் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் காரமும் பார்த்துக்கோங்க கொஞ்சம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து புதினா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரை கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூடுலேயே வந்து தேங்காவை சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக ஒரு தட்டில் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நான் அந்த கடலைப்பருப்பு 3 ஹவர் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு. ஸோ அதை ஊற வச்சது வந்து 3 மணி நேரம் ஆயிட்ட பிறகு அதை வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக மாவு மாதிரி அரைக்கலை. நான் அங்கங்கே வந்து குறைன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சேன். ஸோ அரைச்சிட்டு அதை லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, உப்பும் கொஞ்சோண்டு வந்து எல்ஜி பெருங்காயத்தூள், அசஃபோட்டேட்டோ வந்து பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் அதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதை சும்மா சின்ன சின்ன பீசஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ சும்மா குட்டி குட்டியாக வந்து பக்கோடாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷ் ஒரு மாதிரி அந்த கலர் வந்த உடனே நீங்கள் அதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் செப்ரேட்டாக ஒரு பவுலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மிக்சியில் அரைக்க வேண்டிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பேஸ்ட்டையும் வந்து திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதே பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் அது போட்டுட்டு, கீ ஹீட் ஆன உடனே அதில் வந்து சும்மா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அண்ட் ஒரு மிளகாய், 2 மிளகாய், 1 இல்லைன்னா 2 மிளகாய் போட்டுட்டு அதை நல்லா கீயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் அண்ட் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஆனியன், 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும், அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆனியன் சீக்கிரமாக வந்து வேகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அண்ட் இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா அடுத்து நான் அந்த திக் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், உடச்ச கடலை, கேஷ்யூ நட் அதெல்லாம் போட்டு
ஆற வச்சிட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்சியில் ஊற்றி நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் ஒரு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் தண்ணி வந்து இந்த கிரேவியில் பேனில் ஊற்றிடணும். 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் வந்து அந்த கிரேவியோடு வந்து கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ட பிறகு அந்த பக்கோடா மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வடகரிக்கு, ஸோ அந்த பக்கோடாஸை வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு குட்டி குட்டி பீசஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி கையிலே க்ரஷ் பண்ணி போடலாம். இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அதை கொட்டிடலாம் அந்த கிரேவியில். ஸோ இதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து அதை கொதிக்க விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து திக்காகும். வடகறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் அந்த உடச்ச கடலைலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து அந்த கிரேவியை வந்து இந்த வடகறியை வந்து திக்காக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வடகறி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து இறக்கும்போது நீங்கள் கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க. வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து செட் தோசை. ஸோ மாவு வந்து நான் 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் கழிச்சு ஆட்டிட்டு எப்பவும் போல் இட்லி மாவு ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அண்ட் அதை வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அண்ட் மறுநாள் காலையில் நீங்கள் யூஸ் பண்ணணும். சேம் இட்லி மாவு யூஸ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் அந்த மாவு கூட வந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் செட் தோசை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சுகர், அரை டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவை. ஸோ நல்லா பீட் பண்ணி நல்லா அடித்து மாவை வந்து கலந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த மாவை கொஞ்ச நேரம் விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவு எடுத்து ஒரு 2 கரண்டி ஹீட்டான தவாவில் ஊற்றுனீங்கன்னா அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த ஹோல்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து அந்த செட் தோசையில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா புளிச்சு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹோல்ஸ் வர்றதுக்கு தான். ஸோ அந்த ஊற்றின உடனே வந்து அது வந்து அழகாக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த ஹோல்ஸ் வரணும் அந்த தோசையில். அண்ட் அதுக்கு மேலே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி பொடி அதை நீங்கள் மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அந்த இட்லி பொடி மேலே நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட நல்லெண்ணெய் அந்த மாதிரி கோகோனட் ஆயில் அது சும்மா வந்து நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டுட்டு அந்த தோசை வந்து குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசை மாவு வந்து இப்போ கரெக்டான ஒரு இதுவில் இருக்குது, பதத்தில் இருக்குது. அதனால தான் அந்த ஹோல்ஸ் அழகாக வருது. ஸோ இந்த பொடி தோசையும் பொடி செட் தோசையும் வடகறியும் வந்து சூப்பரான ஒரு காம்போ. அண்ட் அந்த வடகறி வந்து நான் கொஞ்சம் அந்த பக்கோடா மாதிரி அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீ ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து உங்கள் காஃபி கூட டீ கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக உங்களுக்கு லஞ்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது நீங்கள் ஈஸியாக மிக்சியில் அரைச்சிட்டு சட்டுனி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டா உங்களுக்கு அது நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கோடாவை. அண்ட் இந்த செட் தோசை வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக.
அதுதான் நார்மல் தோசைனா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். செட் தோசையோ கறியோ நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்க. ஹாப்பி மீவிட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி மீவிட் சவ். பை பாய்.